சட்டசபையில சாராயத்தை தவிர எதையும் பேசல. அது சட்டசபை கிடையாது, சாராய சபை. ஒன்னும் பேசல. சாராயம் சாராயம் சாராயம். அது நாங்கள் பெரிதும் மதித்து போற்றுகிற பெருமக்கள் எங்க ஐயா துரைமுருகன் போன்ற பெரும் தலைவர்கள். என் மேல அவருக்கு பேரன்பு, அவர் மேல எனக்கு பேரன்பு, பெருமதிப்பு, பெரும்பாசம். இதை நான் சொன்னேன்னா அவருக்கு அவரை இனிமே போய் இவங்க என்ன பண்ண போறாங்க ஒன்னும் இல்லை. சந்திக்கிறோம் ஒரு இடத்துல, எதார்த்தம் பார்த்துட்டா டேய் போடா வாடா, டேய் வாடா, டேய் நான் கூட என்னமோ நினைச்சேன்டா இப்படிலாம் வந்தவங்க கொஞ்ச நாள் பேசிட்டு போயிடுவாங்கன்னு. ஆனா நீ விடலடா, டேய் நீ விடலடா. அப்புறம் அப்புறம் விட்டுறாதரா விட்டுறாத அப்படின்னு நீங்க எல்லாம் இருக்கும்போது விட்டுறாத, போயிட்டு வரவா, காத்திருக்காங்க நான் போறேன், என்ன போயிட்டு வரேன், சரி வர்றேன் அப்படி. ஏன்னா எங்காலு புரியுது, இடம் வேறையா இருந்தாலும் ரத்தம் ஒரே ரத்தங்கிறதுனால எங்க ஐயா சொல்றாரு பாருங்களேன், இந்த டாஸ்மார்க் சரகுல கிக் இல்ல, அது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஐயா அதை கொஞ்சம் நல்ல கிக் ஆக்குறதுக்கு எலி பேஸ்ட் கொஞ்சம் கலந்து ஒண்ணுமையா என் தம்பி துறை சொல்ற மாதிரி இந்த இது ஊமத்தங்காய் அதெல்லாம் அரளி விதை அரைச்சு போட்டா ரொம்ப இது அது தப்பாயிரும். அது ஐயா அம்பேத்ராஜன் சொல்ற மாதிரி மறுதேர்தல் ஆயிரும், இடைத்தேர்தலா இருக்காது, மறுதேர்தல் ஆயிரும், தப்பாயிரும், அது தப்பாயிரும். அது அவர் சொல்றாரு பாருங்க. அதனால அது அவன் இந்த சரக்குல கிக்கலானால கள்ளச்சாராயத்துக்கு போறான். டாஸ்மார்க்க மூடுனா ஒரு கடையை முன்னா அடுத்த கடைக்கு போறானே, அந்த கடையும் சேர்த்து மூடணும் ஐயா. இந்த கடையை முன்னா அந்த கடைக்கு போறானா அந்த கடையும் சேர்த்து மூடணும். யார் மூடுவா? இவர்கள் மூட மாட்டார்கள். ஏன்? அவர்கள் சாவியை தொலைத்து விட்டார்கள். சாவி ஆட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? சீக்கிரம் வந்து நம்ம தான் பெரிய பூட்டா போட்டு மூடணும். அதுல இங்க மதுவிலக்கு, சாராய ஒழிப்பு, கள்ளச்சாராய ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது உடுமலைப்பேட்டையில 6 பேர் விசச்சாராயம் குடிச்சு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். இது விவாதத்துக்கு வருது. விவாதத்துல என்ன? சரக்குல பிரச்சனை இல்லைங்க, மிக்ஸ் பண்ண வாட்டர்ல தான் பிரச்சனை இருக்கு. அப்படி எனக்கு இதுக்காக தான் நான் செய்தியெல்லாம் பாக்குறது இல்ல, தலையை பிச்சுட்டு ஓட வேண்டியது வரும்ட்டு. அப்படி இருந்து சில செய்தியெல்லாம் நமக்கு கடத்தி விட்டுறாங்க. பார்த்தா என்னடா தண்ணியில பிரச்சனையா? அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சைதாப்பேட்டையில ஒரு தம்பி வந்து 11 வயசு தம்பி இறந்து போறான். குடிநீர்ல கழிவு நீர் கலந்துருச்சுங்க. இதாங்க திராவிட மாடல், திராவிட ஆட்சியின் சாதனை. அதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அந்த தெருவில் இருக்கிற மக்கள், பெற்றோர்கள் சொல்றார்கள் குடிநீரில் இந்த கழிவு நீர் கலந்ததுதான் என் பிள்ளைக்கு வந்து நீர் நஞ்சாயி அவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. இவர் வெளி மாநிலத்தவர் என்பதனால அங்கிருந்த அரசு ஊழியர்கள் 2000 ரூபாய் கொடுத்தா தான் அவனை சேர்த்துக்குருவோம் மருத்துவ சிகிச்சைக்கு. இந்த பேரம் பேசுறதுலேயே அவன் இறந்துட்டான். இந்த கொடுமை நடந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கொடுத்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் தனியாற்ற வாங்கி குடுவையில் குடித்த தண்ணீர் தான் பிரச்சனைங்கிறார். இப்ப தண்ணீரே விஷமாகி விட்டது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது சாராயம், கள்ளச்சாராயம், குடிக்கிற நீர் எல்லாம் விஷமாயிருச்சு. இதை மாற்றணும், இதை மாற்றணும். இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே மாற்றம் என்ற சொல்லை பேசுறோம். நான் பார்த்த வரைக்கும் எல்லா பெரியவர்கள் சொன்ன ஒரு மாற்றம் வரணும்பா, ஒரு மாற்றம் வரணும்பாங்கிறாங்க. அந்த மாற்றத்தை யார் கொண்டு வருவது? ஒரு கேள்வி. நீ ஏன் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க. நாம என்ன கேட்கிறோம்? மாற்றம். எதில் இருந்து மாற்றம்? எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்றம்? எந்த கட்சியின் அரசியல் கோட்பாடுகளில் இருந்து மாற்றம்? இந்த கட்சியின் ஆட்சி முறையில் இருந்துதான் மாற்றம் தேவைப்படுகிறது. எனக்கு முன்பு, நமக்கு முன்பு பேசி வந்த எல்லோரும், என் முன்னவர்கள் எல்லோரும் இதையே தான் பேசினார்கள். இதை விடவும் சிறப்பாக பேசினார்கள். பேசிவிட்டு எந்த கட்சியிலிருந்து மாற்றம் தேவைப்படுகிறதோ அதை விட்டுவிட்ட அதே கட்சிகளிடத்திலே கூட்டணி வைத்து நோட்டு பேரும் சீட்டு பேரும் பேசி போனவுடன் மாற்றம் இல்லாது ஏமாற்றமாக மாறிவிட்டது. புரட்சியாளர் லெனின் சொல்றாருல, இறுதி இலக்கை மறந்து விட்டு தற்காலிக நலனுக்காக
கோட்பாட்டை அடமான வைக்கிற இடத்தில்தான் சந்தர்ப்பவாதம் பிறக்குதுங்கிறான். அதுதான் சூழ்நிலைவாதம் சந்தர்ப்பவாதமா இருது.